Hi friends, so welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்னை வச்சு நம்ம பார்பிக்யூ grill செய்ய போறோம். அதுக்கான கம்பி இதோ தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க அது எப்படி செய்யறதுன்றத வீடியோல பார்க்கலாம். டின்னுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது டாப்பா வச்சு போறோம், டாப் டு பேக். சோ இப்படி வெச்சனா நம்ம இத ஓபன் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்பிக்யூவோட டாப் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்களா, முன்னாடியே நம்ம இது வைக்காம விட்டுருந்தோம்னாக்கா நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் திறந்து விட்டுறதுக்கு வசதியாக தான். இப்போ வந்து நம்ம உள்ள ஆக்சிஜன் நெருப்பு எரியத்துக்கு உள்ள ஆக்சிஜன் வரணும் இல்லையா, அதுக்கு நான் இந்த பைப் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நான் ஒரு வெல்ரிங் ராடு இது கட் பண்ணி உள்ள சின்ன சின்ன கேஸ் கஃபாக போட்டு இங்கே ஒரு ஓட்டை வச்சு ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனாக்கா காற்று உள்ள ஏர் பம்ப் பண்ணோம். இங்கே இருக்க கறியெல்லாம் ஏறி விட்டு அருமையாக ஏரியும். ஸோ இதுதான் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய கிரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த பார்பிக்யூ கிரில் வந்து கரெக்டாக நம்ம இந்த கேஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது டாப்பு பாட்டம்மு இப்படியும் வச்சு இப்படியே செஞ்சுக்கலாம், இல்லைனா மூடி நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ வந்து புடி வாட்டுறோம். நான் ஸ்டீல் கம்பி எடுத்துருக்கேன், இப்படி வச்சு புடிங்க வச்சு பிடிச்சிக்கிறதுக்கு. ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுடைய சிக்கன் கிரில் ரெடி, சூடாக இருக்குது, பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய அடுப்பு ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இதுதான் நம்ம அடுப்பு சும்மா வச்சுருவோம். இது நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி வேலை முடிஞ்சது. நம்மளுடைய கிரில் அடுப்பு தயாராகிடுச்சு. வாங்க இதில் கறியெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டுப்பாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டடன் நம்மளோட சிக்கன் பார்பிக்யூ கம்பி எங்கடா இந்த தெரியுதா? திறந்தீங்கன்னா பார்பிக்யூ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் போட்டிருக்கேன். ஸோ எதுக்குன்னா அதிகப்படியான கறி தேவைப்படும், அந்த கறி குறைக்கிறதுக்காக. அது அப்புறம் நம்ம இப்போ அடுப்பு கறி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த அடுப்பு கறியை நம்ம உள்ள அடிக்கலாம். பண்ணிக்கிறீங்க. இங்கே ஒரு பைப் வச்சோம் இல்லையா, அதில் ஒரு ஃபேன் போட்டு காற்று அடிக்கிறதுக்காக ஒரு 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே ஃபேன் போட்டால் உள்ளே காற்று போகும். அங்கே உள்ள ஹேர் பம்ப் ஆகி உள்ளே போயினே இருக்கும். கருப்பு வைக்கிறேன், வெய் அள்ளி கொட்டினா கூட அவன் கேட்க மாட்டான். காலி கலந்த சூடாக இருக்கும் கட்டியெல்லாம். நான் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த பார்பிக்யூ கிரில் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இதில் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் எப்படி ஃப்ரை ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?